வணக்கம். இறைவனது திருநாமத்தை கேட்ட மாத்திரத்தில் எவனுக்கு மயிர் கூச்சரித்து கண்களில் ஆழ்ந்த கண்ணீர் பெருகுமோ அவனுக்கு அதுவே கடைசி பிறகு. சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய அமுத நெறியை உள்வாங்கி விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி, விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஸ்ரீ சாரதா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இணைந்து நடத்தும் கல்வி வளர்ச்சி நாள். கல்வி வளர்ச்சி நாள் தெரியுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும்? யாருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம்? பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்த நாளை தான் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கல்வி வளர்ச்சி நாள் பெருவிழா மற்றும் தமிழ் மன்ற இலக்கிய துவக்குழா இது ரெண்டையும் ஒரு சேர நாம செலிப்ரேட் பண்ண போறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று ஆசிரியரை வழங்க இருக்கின்ற விவேகானந்தா கல்வி நிலையங்களுடைய செயலர் ஸ்ரீமத் சுவாமி திரைலோகேஸ்வரானந்தா மகாராஜ் அவர்களையும், ஸ்ரீ சாரதா கல்வி நிலையங்களுடைய செயலர் யதீஸ்வரி கஜானன பிரியாம்பா அவர்களையும் வணங்கி வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. பொழுதில் பெரிதுபற்றும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஐயன் திருவள்ளுவரின் வாக்கிற்கிணங்க திருச்சி தேசிய கல்லூரியினுடைய முன்னாள் பேராசிரியரும் பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஆக சிறந்த நடுவர்களாகவும் விளங்கக்கூடிய சொல்வேந்தர் சுகி சிவம், இலங்கை திரு செயராஜ், பேராசிரியர்கள் அறிவுமதி போன்ற ஆன்மீக சொற்பொழியாளர்களுக்கு குருவாக விளங்கிய முன்னாள் பேராசிரியர் ராதாகிருஷ்ணனுடைய புதல்வர் மற்றும் பல்வேறு பட்டங்கள் கம்பன் கழகத்தின் மூலமாக கம்பன் தமிழ் சுடர் கம்பர் சீர் பரவுவார் போன்ற பட்டங்களை பெற்றோருமான ஆன்மீக சொற்பொழிவாளர், ஆக சிறந்த பேச்சாளர்,
பட்டிமன்ற நடுவர் போன்ற பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரராக விளங்கக்கூடியவரும் பல்வேறு புத்தகங்களை வெளியிட்டிருக்கக்கூடியவர். உருக்கவர் மணக்கவர் கம்பர் என்ற நூலை தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்கக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் நமது பெரியசாமி துவங்கிய தர்மசத்திரம் கந்தர் அனுபூதி என்றும் முழுவதுமாக அதை தொகுத்து உரையெழுதி நூலாக வெளியிட்டிருக்கக்கூடியவருமான முனைவர் மாது அவர்களை நம் அனைவரின் சார்பாக கரவொலி எழுப்பி வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களையும் நமது பள்ளிகளுடைய தலைமையாசிரியர் பெருமக்களையும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் என் அன்பிற்குரிய அன்பு குழந்தைகளையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பு விருந்தினரை கௌரவித்தார். நம் பள்ளிகளினுடைய செயலர் சுவாமிஜி அவர்களை நினைவு பரிசு வழங்க அன்போடு அழைக்கின்றோம். முன்னாடி அணிந்து நினைவு பரிசு வழங்க அன்போடு அழைக்கின்றோம். நினைவு பரிசு வழங்கி நம்முடைய செயலர் அம்பா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆசிரியரை வழங்க நம் பள்ளிகளின் செயலர் சுவாமிஜி ஸ்ரீமத் சுவாமி திரையம்பரேஸ்வரானந்தா அவர்களை மகாராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः. हरि ओम. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நாம் காமராஜர் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவங்கள பத்தி நிறைய சொல்லலாம். அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க, அவங்க படிக்கிறதுனாலும் நிறைய பள்ளிக்கூடங்களை அவங்க காலத்தில் குழந்தைகளை படிக்கிறதுக்காண்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அந்த காலத்தில் படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கா. அவங்க ஆட்சி செஞ்ச அவங்க முதலமைச்சராக இருந்த காலத்தில் படிப்பறிவு மக்களுக்கு கிராமப்புறங்களில் உள்ளவங்களாம் வேலைக்கு போயிடுறாங்கன்ட்டு அவங்களுக்கு வசதி இல்லை. உணவுக்கு அந்த காலத்தில் ரொம்ப பஞ்சமாக இருந்தது. இந்த காலம் மாதிரி இல்லை. அப்போ அதனால மதிய உணவுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சத்துணவு திட்டம் அவங்க முதல்ல மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதனால பிள்ளைங்களாம் பசங்களாம் படிக்க வர்றாங்க. ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ்லாம் அனுப்புகிறாங்க படிக்கிறதுக்காண்டி. போனால் உணவு கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த காரணத்தை மட்டும் படிக்க வருவாங்க அப்படின்ட்டு ஏற்பாடு பண்ணுறாரு. அது போக அவங்க காலத்திலேயே நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்குறாங்க. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வரணும் அப்படின்ட்டு. நம்ம திருச்சியில் பிஹெச்எல்லாம் இருக்குல்ல, பாய்லர் பிளான்ட், இதெல்லாம் அவங்க காலத்தில் அவங்க உருவாக்குனது தான் அந்த இதெல்லாம் ஃபேக்ட்ரிலாம். அது மாதிரி மக்களுக்கு அவங்க தொண்டு புரிகிறதுல அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. பகவத்கீதையில சொல்றாங்க, கர்ம யோகினா நம்ம கர்மத்தை செய்யறோம், நம்ம அந்த பலனை எதிர்பார்க்காம செய்யணும் அப்படின்ட்டு.
தாமரை இலையில வந்து தண்ணி ஒட்டாது. ஆனால் அந்த தண்ணியை எடுத்தா அது வளருது. தாமரை பூ, தாமரை இலைலாம் எதுலேருந்து வருது? அந்த குளத்துல உள்ள தண்ணி வச்சுருந்தானே வருது, அந்த சேத்துலேருந்து முளைச்சி வருது. ஆனால் அந்த இலையில வந்து தண்ணி கொஞ்சம் கூட ஒட்டாது. ஆனால் அந்த வளர்ச்சிக்கு தண்ணி தேவை. அது மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு வந்து கர்மம் வந்து தேவை. கர்மத்தின் மூலமாக தான் நம்ம இந்த உலகத்தில் எல்லாமே பண்ண முடியும். எதுவும் வேலை செய்யாமல் இருந்தோம்னா நம்ம அழிஞ்சிருவோம். நம்ம வேலை செய்யணும், ஆனால் பற்றுதல் இல்லாமல் வாழணும். அது மாதிரி அவங்கள வாழ்ந்து காமிச்சிருக்காங்க நம்மளுக்கு. உதாரண புருஷர்களாக நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க. இன்னைக்கு அவங்கள கொண்டாடுறதுனால அவங்கள பற்றி நாங்கள் சொல்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் முழுமையாக படிக்கணும், எப்படி வாழ்ந்துருக்காங்க அவங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளும் அதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கவும் செய்யணும். அப்போ தான் நம்ம இந்த வாழ்க்கையை நல்ல முறையமாக நடத்த முடியும். அதுக்கு இறைவன் அருள் புரியணும். அறிவோம். நமஸ்காரம். நல்ல தன்மை என் வாழ்க்கையில் கருத்தை ஆசிரியராக வழங்கிடும் சுவாமிஜி அவர்களுடைய மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம் பள்ளியினுடைய செயலர் எதீஸ்வரி கஜானப்பிரியாம்பா அவர்களை வாழ்த்துறை வழங்க, ஆசிரியரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இங்கே கூடியிருக்கிறது வந்து கல்வி வளர்ச்சி நாளுக்காண்டி காமராஜருடைய பிறந்த நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் காமராஜர் வந்து ஒரு படிக்காத மேதை. அவர் வந்து கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக வாழ்ந்ததுனால அந்த கல்வின்றது வந்து ஒரு ஏட்டுக்கல்வியாக இல்லாமல் அவருக்கு ஒரு வாழ்க்கை கல்வியை வந்து நல்லா படித்ததுனால அவர் படிக்காமல் இருந்தாலும் படிக்காத மேதை. அவர் படிக்கலைனாலும் அவருடைய பிறந்த நாளை நம்ம என்னவா கொண்டாடுறோம்? அப்போ எது முக்கியம் வாழ்க்கைக்கு? கல்வியிலே எந்த கல்வி முக்கியம்? உங்களுடைய லைஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க. படிக்கும்போதே பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட விட்டு கொடுத்து போகிறது, அன்பாக இருக்கிறது, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை படிச்சுக்கணும். பண்பாக இருக்கணும், பண்பாடு இருக்கணும். நமக்கு பண்பு இருந்தால் தான் அந்த கல்விக்கு பிரயோஜனம். நீங்கள் படிக்கக்கூடிய இந்த ஏட்டுக்கல்விக்கு பண்பு முக்கியம் ரொம்ப. அதனால் பண்பான அந்த கல்விக்கு வாழ்க்கை கல்வி படிச்சுக்கணும். நம்ம படிக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது எல்லாமே தான் வாழ்க்கை கல்வி. நமக்கு வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழணும், மனிதனை மனிதனாக்கும் கல்வியை கற்றுக்கணும். நம்ம எப்பயுமே பெரியசாமி சொல்லுவாங்க, பூரணத்தன்மையோடு இருக்கணும் கல்வி, நிறைநிலையை அடையணும், நிறை நங்கையராக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து உடல் சார்ந்தும் இருக்கணும், மனம் சார்ந்தும் இருக்கணும், மனது பக்குவமாகணும், மனது பண்பட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது கல்வி. நல்லா படிச்சிடலாம், ஆனால் நல்ல பண்புகளே இல்லை அப்படின்னா அந்த கல்வி எடுபடாது. பண்புகளோடு கூடிய நல்லவர்களாகவும் இருக்கணும், வல்லவர்களாகவும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் நல்ல பண்புகளோடு கூடிய கல்வியும், உடலில் உள்ளத்திலும் தூய்மையும் ஆற்றல் மிகுந்த கல்வியும் நம்ம வந்து எப்பயுமே படிச்சுக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியடைய ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். இப்போ மேதை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மேதை அப்படின்னு அந்த காலத்திலே மேதா சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதிக்கு ஒரு வேதங்களில் ஒரு ஸ்லோகங்கள் உண்டு. அந்த மேதா சுத்தம்னு பேர். அந்த மேதா அப்படின்றது இவங்களை நம்ம அறிவாக இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் பெரிய மேதையா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு உடம்புல மேதா நாடி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், உள்ள தூய்மை. எவன் ஒருவன் உள்ளத்தில் தூய்மையாக பல காலங்கள் வாழ்கிறானோ அவனுக்கு ஒரு மேதைன்ற ஒரு அந்த மேதா நாடின்ற ஒரு ஒன்று உருவாகுமா.
அது உருவாயிடுச்சுன்னு சொன்னால் பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை அறிவும் அவனுக்கு கிடைச்சிருமா. அதுக்கு தான் அந்த மேதைன்ற வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வாழ்ந்து ஏட்டுக்கல்வியில் அல்ல வாழ்க்கை கல்வியை சிறப்பாக கடைபிடித்து வாழ்ந்தவர் காமராஜர். சுயநலம் சிறிதும் இல்லாமல் நாட்டுக்கு உழைத்த நல்லவர் அவர். அவருடைய இந்த பிறந்த நாளிலே நாமளும் நல்ல கல்வி கற்று வாழ்க்கையில் சாதனை படைத்து வெற்றியடைய எல்லாம் வல்ல திருமூவரை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம். எத்தகைய கல்வி நம்மை வாழ்வில் மேம்படுத்தும் என்ற கருத்தினை ஆசிரியராக வழங்கிய நம் அம்பா அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக மாணவர்கள் உரை. முதலாவதாக விவேகானந்த ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவரை அன்போடு அழைக்கின்றோம். அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம், அவையோருக்கு என் மறு வணக்கம். இதோ என் உலகின் துவக்கம். பெரும் தலைவர், கர்ம வீரர், கல்வி கண் திறந்தவர், கருப்பு காந்தி, கிங் மேக்கர், தென்னாட்டு காந்தி, ஏழையின் பங்காளர், பச்சை தமிழன், எல்மையின் சிங்கம், விருதுப்பட்டியின் கற்பக விருட்சகம், நம்பிக்கையின் நாயகன், கல்லாமையை ஒழித்த ஞான தீபம், நம் நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் எளிமையின் சிகரமுமான கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை நாம் கல்வி வளர்ச்சி நாளாக பெருமையுடன் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். படிக்காத மனிதர்கள் கண் இருந்தாலும் குருடன் ஆவான். ஏழை மக்களின் வாழ்வில் ஒளியேற்ற கல்விதான் சிறந்த வழி என்பதை உணர்ந்த காமராஜர் அவர்கள் தமிழகம் எங்கும் ஆயிரக்கணக்கான புதிய பள்ளிகளை திறந்தார். குழந்தைகள் பசியோடு படிக்க கூடாது என்பதற்காக அவர் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர் சீருடைகளை வழங்கினார். மாணவர்களாகிய நாம் அனைவரும் காமராஜரின் நேர்மை, எளிமை, தேசப்பற்று நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். இன்றைய மாணவர்களாகிய நாம் அனைவரும் காமராஜரின் வாழ்க்கையை முன்மாதிரியாக கொண்டு வாழ்க்கையில் நன்றாக படித்து முன்னேற வேண்டும். காமராஜரின் வழியில் நின்று இதோ என் காமராஜரின் கவிதை சிறியதாக கூறுகிறேன். அகர வரிசையில் சொல்லெடுத்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பூமாலையாக பாமாலை சூட்டுவோம். அறிவு சுடர் ஏற்றிய அணையா விளக்கு, அறிவு சுடர் ஏற்றிய அணையா விளக்கு, ஆடம்பரம் தவிர்த்த அரசியல் நாயகன், ஆடம்பரம் தவிர்த்த அரசியல் நாயகன், இறைவன் படைப்பில் உதித்த பொக்கிஷம், இறைவன் படைப்பில் உதித்த பொக்கிஷம், ஈடேற்றிய திட்டங்களோ ஆயிரம் ஆயிரம், ஈடேற்றிய திட்டங்களோ ஆயிரம் ஆயிரம், உதவும் எண்ணத்தில் உமக்கு நிகர் எவரும் இல்லை, உதவும் எண்ணத்தில் உமக்கு நிகர் எவரும் இல்லை, ஊரார் நலமே உமது நலம், ஊரார் நலமே உமது நலம், எல்லாம் எல்லாம் மக்கள் முன்னேற்றம் ஒன்றே, எண்ணமெல்லாம் மக்கள் முன்னேற்றம் ஒன்றே, ஏட்டு கல்வி வழங்கிய படிக்காத மேதை, ஏட்டு கல்வி வழங்கிய படிக்காத மேதை, ஐயன் வள்ளுவன் வழி அரசாண்ட தென்னாட்டு சிங்கம், ஐயன் வள்ளுவன் வழி அரசாண்ட தென்னாட்டு சிங்கம், ஒப்பில்லா தலைமை பண்பின் முன்னோடி, ஒப்பில்லா தலைமை பண்பின் முன்னோடி, அவ்வை வழியே உமது கொள்கை, அவ்வை வழியே உமது கொள்கை. எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி, வணக்கம். அடுத்ததாக விவேகானந்த தமிழ் மேல்நிலைப்பள்ளியினுடைய மாணவரை பேச வைக்கிறோம். மாணவி சாரதா பெண்கள் மேல்நிலைப்பள்ளியினுடைய 9ஆம் வகுப்பு மாணவி பேச இருக்கின்றார். மரத்தின் மேல் போன்றிருக்கும் என் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், அம்மரத்தில் கிளையாக இருக்கும் என் ஆசிரியர் பெரியோருக்கும், கிளையில் இலையாக இருக்கும் என் மாணவர் அனைவருக்கும் என் முத்தான முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு
கண்ணை திறந்து வைத்து அறியாமையை அகற்றி விட்டாய். ஏழை குடும்பங்கள் வாழ்வினிலே ஒளி விளக்கையும் ஏற்றி வைத்தாய். 8 திசையாவும் மக்கள் நலம் காத்த காமராசர் நீதானே. கருப்பு நிலா நீதான் மறைந்ததே. பவளவனாய் மனதில் நின்றதே. விருதுப்பட்டி நகரினிலே தமிழ் மகனாய் பிறந்தாயே. நாட்டு மக்கள் மனதில் என்றும் தலைமகனாய் வாழ்ந்தாயே. வானம் உள்ள காலம் வரலாறும் கூறும் ஏழையின் பங்காளனே உன்னை நாளும் மறவோமே. கருப்பு நிலா நீதான் மறைந்ததே. பவளவனாய் மனதில் நின்றதே. தொழில்துறையில் மாற்றம் தந்து புரட்சிகளை செய்தாயே. இனி கொஞ்சம் மனைகள் தந்து வளம் கேட்க செய்தாயே. பசியுமின்றி பாடம் கற்க மதிய உணவும் தந்தாயே. வானம் உள்ள காலம் வரலாறும் உன்னை கூறும் ஏழையின் பங்காளனே உன்னை நாளும் மறவோமே. கருப்பு நிலா நீதான் மறைந்ததே. பவளவனாய் மனதில் நின்றதே. கல்வி கண்ணை திறந்து வைத்து அறியாமையை அகற்றி விட்டாய். ஏழை குடும்பங்கள் வாழ்வினிலே ஒளி விளக்கையும் ஏற்றி வைத்தாய். 8 திசையாவும் மக்கள் நலம் காத்த காமராசர் நீதானே. கருப்பு நிலா நீதான் மறைந்ததே. பவளவனாய் மனதில் நின்றதே. அடுத்ததாக விவேகானந்த பதிவு மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவியை பேச அழைக்கின்றோம். தமிழ் மொழி போல் இனியதானது எங்கும் காணோம் என்று மகாகவி பாரதியார் பெருமையுடன் பாடிய
எண்ணங்களில் எழுச்சி மிக்கவரே, ஏனியாய் மாணவர் மனதில் நின்றவரே, ஐயமின்றி சொல்வோம் ஐயனே, 9 ஆண்டு முதல்வரே, ஓயாமல் உழைத்த மனிதரே, ஔடதமாய் இன்றும் என்றும் மக்கள் மனதில் நிற்பவரே, வாழ்க உமது புகழ், வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கின்றோம். இப்பொழுது நம்மிடையே பேசிய மாணவியருக்கு பரிசினை வழங்க நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதலாவதாக விவேகானந்தர் மேல்நிலைப்பள்ளியினுடைய மாணவர் விவேகானந்த 11 மேல்நிலைப்பள்ளியினுடைய மாணவி ஸ்ரீ சாரதா பெண்கள் பள்ளியினுடைய மாணவிகள். நன்றி ஐயா. அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் உரைக்கும் முன்பு சிறப்பு விருந்தினரை பற்றி சில வரிகள். நம்முடைய சிறப்பு விருந்தினர் இரா மாது அவர்கள் தேசிய கல்லூரியினுடைய மேனாள் தமிழ் பேராசிரியர், தமிழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளராக விளங்கியவர். இன்றைய தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்கள் அனைவருக்கும் இவரே குரு. பேராசிரியர்கள் சோ சத்யசீலன், ஆ அறிவொளி, சொல்வேந்தர் திரு சுகிசிவம், திரு அப்துல் காதர், இலங்கை ஜெயராஜ் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்களுடைய பயணமானது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் கம்பராமாயணத்தில் ஒருமைப்பாடு என்னும் தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். அடுத்ததாக தமிழக மேடைகளில் சிறப்பு பெற்ற பெரும்புலவர்கள் மற்றும் சொற்பொழிவாளர்கள் தலைமையில் நடைபெற்ற பட்டி மண்டப நிகழ்வுகளில் அணித்தலைவராக பங்கு பெற்றவர். தனியுரை, ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தி வருபவர். கோவில் கும்பாபிஷேக வர்ணனை, சபரிமலை ஐயப்பன் கோயில் மகர ஜோதி, ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி நேரடி ஒளிபரப்புகளில் வர்ணனை மற்றும் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார். வானொலி, அனைத்து தொலைக்காட்சி நிகழ்வுகளிலும் பங்கேற்று வருகிறார். இலங்கை, மலேசியா, குவைத், துபாய், மஸ்கட், சீசல்ஸ் தீவு, கிழக்கு ஆப்பிரிக்கா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, லண்டன் முதலிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். எழுதியுள்ள நூல்கள் உள்ளம் கவர் கம்பன், காஞ்சி மகா பெரியோர் மீது 1973 வெளிவந்த நவமணி என்ற நூலுக்கு சான்றோர் சிலரின் உரைகளும் பெற்று சில பிரபந்தங்களுக்கு உரை எழுதியும் பதிப்பாசிரியராகவும் வானதி பதிப்பகத்தின் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. சுவாமி சித்தானந்தர் அவர்கள் தொடங்கிய தர்மச்சந்திரம் இதழில் கந்தர் அனுபூதி முழுமைக்கும் உரை எழுதி திருச்சி அகஸ்தியர் பதிப்பகம் அதனை நூலாக வெளியிட்டுள்ளது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். रामकृष्ण नाम में नर्म सर्वक्षेम में, रामकृष्ण नाम में नासम செய்யும் பாவமே, பாரத பெண் திலகமாய் பண்பின் உயர் சிகரமாய் சாரதமணி தேவியார் தம்மை விளங்க சேரிட்ட ராமகிருஷ்ண நாமமே நல்கும் சர்வக்ஷேமமே, வேதாந்தத்தின் தீபமாய் விவேகானந்த நாதத்தை ஆதர சுட்டியாகவே அகிலம் போட்டு சேரிட்ட ராமகிருஷ்ண நாமமே நல்கும் சர்வக்ஷேமமே. தோன்றா துணையாக இருந்து மாபெரும் கல்வி நிறுவனங்களெல்லாம் உருவாக்கி இந்த சமுதாயத்திற்கு சிறந்த தொண்டாற்றுகின்ற சான்றோர் பெருமக்களை தந்திருக்கிற தோன்றா துணையாயிருந்து எப்பொழுதும் நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்ற பெரிய சுவாமி சிவானந்த மகாராஜ் அவருடைய பொன்னார் திருவடிகளை இந்த நேரத்திலே என்னுடைய மனமொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். விவேகானந்த கல்வி குழுவினுடைய செயலராக இருக்கக்கூடிய போட்டுக்கூடிய சுவாமிஜி மகாராஜ் அவர்களுக்கு என் பணிக்கு வணக்கம். சாரதா பிள்ளையினுடைய செயலராக வீட்டிருக்கின்ற அம்பா அவர்களுக்கு என்னுடைய பணிக்கு வணக்கம். விவேகானந்தா பள்ளி மற்றும் விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளி, ஸ்ரீ சாரதா பெண்கள் பள்ளி ஆகியவர்களுடைய
மேடையில் வீட்டிருக்கிற தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருப்பாத ஆசிரியர் பெருமக்களுக்கும் எதிர்கால இந்தியாவை இன்னும் கொஞ்சம் சோலையாக மாற்ற இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மாணவர்களாக கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. நல்லா பத்தலையே சாமிஜி எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க, அது மாதிரி உட்காருங்க. கடைசி எத்தனை மணிக்கு சாப்பாடு? 12:30. அப்போ அது வரைக்கும் இப்படியே உட்காந்துருங்க. சாப்பிட்டீங்களா காலையில் எல்லாரும்? இப்போ ஒரு ஒரு மனுஷனா பிறந்தா முதல்ல நாம் எதிர்பார்க்கறது என்ன? இப்போ தினம் ஸ்கூலுக்கு கிளம்புறோம்ல, அதுக்கு முன்னாடி எங்கே போய் நிற்கிறோம்? முதல்ல கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறோம்ல, நீங்கள் என்ன பண்ணுறோம்? அப்படியேப்பா நாம் என்ன இவ்வளோ அழகாக இருக்கோமே அப்படின்னு நினைக்கிறோமா? நினைக்கிறத வச்சுக்குவோம். அப்போ நாம் முதல்ல என்ன நினைக்கிறோம்? நமக்கு அழகு வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்புறம் வரோம் பார்த்தா ஒருத்தர் பென்ஸ் காரில் போகிறார். என்ன நினைக்கிறோம்? இது மாதிரி ஒரு கார் இருந்தால் எப்படி இருக்கும் நினைக்கிறோமா? நினைக்கிறீங்க? நினைப்போம். அப்போ அதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அப்போது நாம் பொதுவாக என்ன நினைக்கிறோம்? பணம் வேணும்னு நினைக்கிறோம், அழகாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்புறம் இங்கே ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். எதுக்கு? படித்ததுனால என்ன வரும்? அறிவு வரும். வேலைக்கு போ. ஓ வராதா? வரும்ல, அதுக்காக வந்திருக்கோம். அப்போ அறிவு வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்போ மனிதனா பிறந்தா அவங்களோட நினைப்பு என்ன இருக்கு? பணம் இருக்கணும், அறிவு இருக்கணும், கொஞ்சம் முதல்ல அழகு இருக்கணும், இப்படியெல்லாம் நினைக்கிறோம். இன்றைக்கு சற்றேறக்குறைய ஒரு 123 வருஷத்துக்கு முன்னாடி 1903 இந்த மண்ணுலகத்திலே ஒரு குழந்தை பிறந்தது. அழகுக்கெல்லாம் அதிபதி யார் அப்படின்னு கேட்டால் மன்மதன். யாரு? மன்மதன். அந்த மன்மதன் ஓடி வந்தான். ஓடி வந்து அந்த குழந்தைகிட்ட சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அழகையும் சேர்த்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா. அந்த குழந்தை சொல்லிச்சு, வேண்டாம் போ. அங்கிருந்து லட்சுமி ஓடி வந்தா. லட்சுமி யாரு? செல்வத்துக்கு அதிபதி, திருமகள். அவ ஓடி வந்தா, உனக்கு நிறைய பணம் தரேன், வேண்டாம் போ. சரஸ்வதி ஓடி வந்தா. அவ யாரு? படிப்பு கடவுள். அவ அந்த குழந்தைகிட்ட சொன்னா, உனக்கு நான் படிப்பெல்லாம் தரட்டுமா, வேண்டாம் போ. இப்படி சொன்ன ஒரு குழந்தை தான் தன்னுடைய சுய முயற்சியினாலே இன்றைக்கு நீங்களெல்லாம் படிக்கிற கல்வி கண் பிறந்த காமராஜராக பிறந்தது ஒரு குழந்தை. அந்த குழந்தை தான். இது எதுவும் அந்த குழந்தைகிட்ட இல்லை. ஆனா இன்றைக்கு எல்லாவற்றையும் உங்களுக்கு சேர்த்து தருகிற ஒரு பெரிய மனிதர் தான் யாரு? கல்வி கண் பிறந்த காமராஜர். அவர்னால தான் இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்? கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். சரியா? இப்போ உங்ககிட்ட நீங்க தைரியமா என்னோட பேசலாம். தைரியமா என்னோட பேசலாம். நான் கேட்டா பதில் சொல்லலாம். நான் ஆனால் பதில் தெரிகிற மாதிரி தான் கேள்வி கேட்பேன். கஷ்டமானா கேள்வி கேட்க மாட்டேன். ரொம்ப சிம்பிள் கேள்வியாக கேட்பேன். சார் நீ சினிமாவை பற்றி கேட்கலாமா? 1-2 வார்த்தை கேட்டால் பதில் சொல்றீங்களா? அதுக்குதான் உடனே ஜாதி. இந்த அஜித்துன்னு ஒருத்தர் இருக்காரு. எப்படி இருக்காரு? பாட்டு ஆளு அழகா இருக்காரு இல்லையா? டான்ஸ் ஆடுறாரா? சண்டை பண்றாரா? அருமையா ஃபைட் பண்றாரு. பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறாரு, விளையாட்டு இருக்கிறாரு, சண்டை போடுறாரு, பிரமாதமா பைக்கு காரெல்லாம் ஓட்டுறாரு, எல்லாம் பண்றாரு. சரியா? இப்ப அப்படியே வச்சுக்க. இந்த பக்கம் வருது. அவர் யாரு? வைகை புயல் வடிவேலு. அவர் யாரு? சார் இங்க
வடிவேல் என்ன அஜித் மாதிரி வெள்ள வெள்ளன்னு இருக்காரா? யானைக்கு அவனுக்கு வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது, அவ்வளவு கருப்பா இருக்காரு. சரி, அஜித் மாதிரி ஃபைட் பண்றாரா? சண்டையும் போடுறது. சரி, அவர் மாதிரி டான்ஸ் ஆட தெரியுமா? அதுவும் தெரியாது. இப்ப கவனி, இப்ப முக்கியமான சொல்றேன், இப்பதான் கவனிங்க. அஜித் மாதிரி அழகு கிடையாது, சண்டை போட தெரியல, டான்ஸ் ஆட தெரியல, யாருக்கு? வடிவேலுக்கு. ஆனா இப்ப இங்க அஜித் வந்தா என்ன கூட்டம் வருதோ அந்த கூட்டம் வடிவேல் வந்தாலும் வருமா வராதா? ஏன் வருது உங்களுக்கு ஒன்று தெரியுதா? அழகில இல்ல, உன்னுடைய திறமையிலே இருக்கிறது. உனக்கு வருகிற புகழும் முயற்சியும் எதுல இருக்கு? உன்னோட திறமையில இருக்கு. அதனால ஐயோ நான் வடிவேல் மாதிரி கருப்பா இருக்கேன், நான் அழகான அஜித் மாதிரி அழகா அப்படிலாம் நினைக்காத. வாழ்க்கையிலே உன்னிடத்திலே திறமை மட்டும் இருக்குமானால் உன்னால் சாதிக்க முடியாத சாதனைகளை எல்லாம் சாதிக்க முடியும். அதை மனசுல முதல்ல நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கீங்க. நான் சொல்ற செய்தியெல்லாம் நல்லா மனசுல வாங்கி, நம்முடைய மனசுல எப்பொழுதும் நாம நம்முடைய சுய கௌரவத்தையோ அல்லது நம்முடைய என்ன சொன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, நமக்கு இருக்கிற அந்த தன்னம்பிக்கை அதெல்லாம் எப்போதும் முற்றக்கூடாது. இப்படி சொன்னா உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நம்மள அறியாம நம்ம மனசுல என்னடா இது நாம் இப்படி குள்ளமா இருக்கோமே அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? கை தூக்கு. வெரி குட், சூப்பர். கை தூக்கு. சத்தம் கை தூக்குன்னு சொன்னா சத்தம் போடக்கூடாது. சத்தம் மட்டும் போட்டீங்க, பதில் தெரியாத கேள்வியெல்லாம் கேட்பேன். கீழே பட்டலாம், கையை கீழே பட்டலாம். நான் நல்லா உயரம் அப்படிங்கிற கீழே பட்டலாம். சரி, இப்ப இந்த குள்ளமா இருக்கிறவங்க மனசுல ஒரு நினைப்பு என்னடா, நான் அவன மாதிரி உயரமா இல்லையே. இந்த உயரமா இருக்கிறவங்க மனசுல ஒரு நினைப்பு என்னடா, நாம போகும்போதுலாம் நெட்டப்போக்குங்கிறாங்க, நானும் கொஞ்சம் குள்ளமா இருந்திருக்கலாமே அப்படின்னு அவங்களுக்கு நினைப்பு. கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க நம்மளை குண்டு பூசணிக்காங்கலாம் அப்படின்னு நம்ம, கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறவங்க கொத்தவரங்க வருப்பாரு. இங்கதான் இப்படி எல்லாம் நினைக்கிறதுக்கா இல்லையா? சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். பாரத தேசத்தினுடைய பிரதமராக இருந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி. பேர் என்ன? பாரத தேசத்துடைய பிரதமராக ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் பாரத தேசத்துடைய பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டா லால் பகதூர் இவ்வளவுதான் இருக்காரு. அவ்வளவுக்குள்ளும். ஆனா இந்தியாவுக்கு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் நிறைய ஆட்கள் வருவாங்க இல்லையா? அது மாதிரி எகிப்து நாட்டோட அதிபர் வர இந்தியா, அவரை வரவேற்க போகணுமா இல்லையா? பிரதம மந்திரிங்கிற முறையில வரவேற்க போகணும்ல. அந்த எகிப்து அதிபர் இருக்காத, அவரை இவ்வளவு உயரம். லால் பகதூர் சாஸ்திரி அவரை பார்த்து எப்படி தெரியுமா பேசுவாரு? சார் வாங்க, எப்ப வந்தீங்க? ஏன் இப்படி குள்ளம் அவரு இப்படி பேசுறாரு. வந்தாரு, வரவேற்றாங்க. 2 நாள் இந்தியாவில் பிரயாணம் பண்ணாரு. எகிப்து அதிபர் கிளம்பி போயிட்டாங்க. இப்ப லால் பகதூர் சாஸ்திரியை பார்த்து ஒரு நிருபர் கேட்கிறார். லால் பகதூர் சாஸ்திரியை பார்த்து, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், நீங்க என்னைக்காவது இவ்வளவு குள்ளமா இருக்கவேன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா யாரை பார்த்தாலும் இப்படி நிமிர்ந்து பேச வேண்டியிருக்கு, என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். நாமளா இருந்தா என்ன பதில் சொல்லியிருக்கோம்? ஆமாங்க, ரொம்ப வருத்தப்பட்டேங்க அப்படித்தானே சொல்லியிருக்கோம். ஆனால் லால் பகதூர் சாஸ்திரி என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? நான் எதுக்கு வருத்தப்படணும்? நான் பெருமை தானே படுறேன். ஏன் தெரியுமா?
நான் யாரை பார்த்து பேசினாலும் தலை நிமிர்ந்து பேசுவேன். என்ன பார்த்து யாரு பேசினாலும் தலை குனிஞ்சு தான் பேசணும். அதனால எனக்கு பெருமையா இருக்கு. நான் முதல்ல சொன்னது, எந்த நேரத்திலும் திறமையை மட்டும் விட்டு விடாதீர்கள், உங்களால் உயர முடியும். இப்ப சொல்ல போறது, எந்த நேரத்திலும் உங்கள் உள்ளத்தை விட்டு விடாதீர்கள். உங்கள் உயர்வு உங்கள் உயரத்தில் இல்லை, உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதான் நம்ம சாமி பேசும்போது சொன்னாங்க, ஒரு தாமரை பூவை பத்தி சொன்னாங்கல்ல, சாமி தாமரை பூவை பத்தி சொன்னாங்கல்ல. நீங்க தாமரை பூவை பார்த்துருப்பீங்க எல்லாரும். குளத்துல நிறைய தண்ணி இருக்கு. அப்படி குளத்துல நிறைய தண்ணி இருக்கும் போது தாமரை பூ எங்க இருக்கும்? குளத்துக்கு மேலதான் இருக்கும். தண்ணி குறைஞ்சி போகும். அப்ப எங்க இருக்கும்? அப்பயும் குளத்து மேலதான் இருக்கும். தண்ணி குறைஞ்சாலும் குளத்து மேலதான் இருக்குது. தண்ணி கூடினாலும் எப்படி? தாமரை பூவுல இல்ல உயரம். அதோட உயரம் எதுல இருக்கு? தாமரை பூவோட தண்டுல இருக்கு. தண்ணி அதிகமா இருந்தா தண்டு நீளும், தண்ணி குறைவா இருந்தா தரையோட தரையா எது போயிடும்? தண்டு போயிடும். அப்ப தாமரையின் உயரம் நீரில் இல்லை, எதில் இருக்கிறது? தண்ணில் இருக்கிறது. அதுபோல பிள்ளைகளை, உங்கள் உயரம் உங்கள் உயரத்தில் இல்லை, உங்கள் மனத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்றாரு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்ததம் உள்ளத்து அணையது உயர்வு. நான் திருப்பி சொல்வேன், அந்த குரலை நீங்க எல்லாரும் திருப்பி சொல்லணும். நீங்க திருப்பி சொல்லும் போது எங்க காதெல்லாம் செவிடாகிற மாதிரி சத்தமா சொல்லணும். சரியா? வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்ததம் உள்ளத்து அணையது உயர்வு. வெரி குட். உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திருக்குறளை நீங்க எப்பொழுதும் மனசுல வச்சுக்கணும். ஏன்னா அவ்வளவு அற்புதமான திருக்குறள். இதைத்தான் பாரதியார் சொல்றாரு, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும்னு எல்லாம் நல்லதே வேணும் நல்லதே வேணும்னு கேட்கறதுனால எல்லாம் எதில் இருக்குன்னு கேட்டா, நம்முடைய உயர்வு எதில் இருக்கிறது? நம் உள்ளத்தில் இருக்கிறது, நம் எண்ணத்தில் இருக்கிறது. இப்படி உள்ளத்தையும் எண்ணத்தையும் உயர்வானதாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சரியா? இப்போ அடுத்தது நாம் ஒரு செய்திக்கு போக போகிறோம். நாம் இங்கே எல்லாரும் படிக்கிறதுக்காக வந்திருக்கோம். பேசின அந்த மாணவர்கள் கூட ஒரு திருக்குறளை சொன்னாங்க. அந்த திருக்குறள் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள். நான் சும்மா முதல் எழுத்த சொன்னேன், நீங்க அந்த திருக்குறளை கடகடன்னு எல்லாரும் சொல்லிருக்கீங்க. கற்க இப்படி சொன்னா யாரு சொன்னீங்கன்னு தெரியாது. இந்த பக்கத்துல யாராவது ஒருத்தர் எழுதுறீங்க, இப்ப தெரியுதா? மாட்டிக்குவோமே அப்படின்னு பயம். ஒருத்தர் கூட இல்லையா? சொல்லலாம். வெரி குட். யாராவது ஒருத்தர் வெரி குட். இந்த பக்கம்
சரி, இப்போ இந்த திருக்குறள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரைட்? சரி, இப்போ இந்த திருக்குறள்ல நீங்க மறக்காம இருக்கிறதுக்காக நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை பத்தி இப்ப நான் சொல்ல போறேன். சரியா? ரைட். உங்க எல்லாருக்கும் தெரியுங்க நான் சொல்லுவேன். இதுல 10th இருக்கா? 11th இருக்கு. ரைட், ஓகே. இந்த அழகிட்டு வாய்ப்பாடு உங்களுக்கு உண்டு இல்லையா? ரைட். திருக்குறள்ல மேல எத்தனை சீரு? 4 சீரு. கீழே பாப்பா, இந்த திருக்குறள் என்னெல்லாம் நமக்கு சொல்லுதுன்னு நான் இப்ப சொல்ல போறேன். உங்களுக்கு மறந்துடக்கூடாது. சரி, இப்போ டீச்சர் சொல்றாங்க, இந்த சயின்ஸில் நீங்க 2வது பாடத்தை படி அப்படிங்கிறாங்க. நாம உடனே அந்த பாடத்தை ஏற்கனவே படிச்சிருந்தா என்ன சொல்லுவோம்? படிச்சுட்டேன் டீச்சர் அப்படிங்குவோம். டீச்சர் உடனே என்ன சொல்லுவாங்க? திரும்பி படி, ரிவிஷன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? நீ என்ன பண்ணுவோம்? உடனே படிச்சு திருப்ப சொல்றாங்க, படிக்க சொல்றாங்க, என்ன அப்படின்னு நினைப்போமா மாட்டோமா? ஏன்னா பரீட்சை வருது படின்னு சொன்னாலே நம்ம அவ்வளோ சீக்கிரம் படிக்க போறோம். நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சரி, காலம் பொருள் போடுறதுன்னு சொல்றாங்கல்ல, இந்த கரெக்டாக அப்புறம் வச்சுக்கோம், அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்துருவோம். இப்போ நமக்கு காலாண்டு பரீட்சை வரப்போகுது. எப்போ? செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்குமா? சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்க. இது எந்த மாதம்? நீ தேதி 15. இப்போ ஜூலையில் ஒரு 15 நாள் இருக்கு, சரியா? அப்புறம் ஆகஸ்ட்ல ஒரு 30 நாள் இருக்குது, அப்புறம் செப்டம்பர்ல ஒரு 15 நாள். இப்போ நமக்கு காலாண்டு பரீட்சைக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது? 60 நாள் இருக்கு இல்லையா? எவ்வளவு நாள் இருக்கு? அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு மொத்தம் எவ்வளவு நேரம்? 24 மணி நேரம். சரியா? இப்ப கரெக்டா கணக்கு போடணும். எவ்வளவு நேரம் தூங்குறோம்? 8 மணி நேரம் தூங்குறோம். அப்ப அதுல படிக்கிறோமா? அப்ப 24 மணி நேரத்துல 8 மணி நேரத்தை கழி எவ்வளவு? 16 மணி நேரம். எவ்வளவு நேரம்? இந்த ஸ்கூலுக்கு வரோம், இங்க எவ்வளவு நேரம்? ஒரு 5 மணி நேரம் இருப்போமா? 6 மணி நேரமா? 7 மணி நேரமா? 8 மணி நேரம் இருக்கீங்களா ஸ்கூல்ல? சரி, 16 8 கழி, அப்ப 8 மணி நேரம். என்னன்னாலும் நாமளும் மனுஷங்க தானே. காலையில எழுந்திரிச்சு குளிக்கணும், உண்டா? நாக்காலே நீராடி உண்டா? குளிக்கணும். குளிச்சா சும்மா இருக்க முடியுமா? பசிக்கும், சாப்பிடணும். அப்ப காலையில குளிக்கணும், பசிக்கும், சாப்பிடணும், ஸ்கூலுக்கு வரணும், அப்புறம் இங்கே போய் திருப்பி ராத்திரி சாப்பிடணும். இதுக்கெல்லாம் ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கோமா? அப்ப 8 மணி நேரத்தில் மிச்சம் எவ்வளோ? 6 மணி நேரம். அப்புறம் டயர்ட் ஆயிடுதுல்ல நமக்கு, கொஞ்ச நேரம் டிவி பார்க்கணும், அது இதெல்லாம் இருக்காது. அப்போ அதுல ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கலாமா? அப்ப 6 மணி நேரத்துல எவ்வளவு? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இருக்கு நமக்கு? 4 மணி நேரம் தான் இருக்குது. அப்படி கணக்கு போட்டா நமக்கு காலாண்டு பரீட்சைக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. படிச்சிட்டீங்களா? நான் இப்ப சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் சொல்றேன், டீச்சர் திரும்பி படின்னு சொன்னா, உங்க வீட்டுல திரும்பி படின்னு சொன்னா திரும்பி படிங்க. அதனாலதான் திருக்குறள்ல வள்ளுவர் இந்த கற்க கசடர பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுல முதல் சொல் என்ன? கற்க. அந்த சொல்ல திரும்பி போடு. என்ன வருது? கற்க. இப்படி போட்டாலும் கற்கதான், இப்படி போட்டாலும் கற்கதான். வள்ளுவர் என்ன சொல்றாரு? படிச்சதே தான் படிக்க வேண்டியிருக்கும், அப்படி இருந்தா கூட திரும்பி 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 படின்னு சொல்றாரு. நான் சொல்லல, யார் சொல்றா? திரும்ப சொல்றாரு, திரும்பி திரும்பி படி. ஒண்ணு. அடுத்து 2வது வார்த்தை என்ன? கற்க கசடர. கசடரன்னா என்ன? கசடரன்னா குற்றமில்லாமல் படிப்பது. குற்றமில்லாமல் படிப்பதுன்னா என்ன அர்த்தம்? ஆமா, தப்பு தப்பா படிப்ப.
ஆமா, கண்ணகி கவுந்தி அடிகளோடு மதுரைக்கு சென்றார் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்க. நீ பாட்டு கண்ணகி காந்தி அடிகளோடு மதுரைக்கு சென்றார்னு படிக்கக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? அப்ப கசடரே கற்க, இந்த முதல் கற்களை என்ன பண்ணி கொடுக்கணும், பின்னாடி கொடுக்கணும். எப்படி படிக்கணும்? கசடரே கற்க, குற்றம் இல்லாமல் படிக்கணும், நல்லதை படிக்கணும். சரி, அடுத்தது கற்பவை கற்க. எதை படிக்கணுமோ அதை படி, அதை பற்றி ஏதையோ படிக்காத. எனக்கு அது தெரியும் இது தெரியும் அதை படிக்கணும் இதை, அதெல்லாம் இல்லை. எதை படிக்கணுமோ அதை படி. கற்பவை. அடுத்தது ரொம்ப முக்கியம், கற்க, கசடர கற்க, கற்பவை கற்க. அடுத்தது கற்க பின் கற்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நாம ஒரு பாடத்தை படிச்சுட்டா அதான் இந்த பாடத்தை படிச்சுட்டோமே, இதுக்கு எதுக்கு இதுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்காத. கற்க பின்னாலும் படித்து கொண்டே இரு. கற்க பின் கற்க, நிற்க அதற்கு தக கற்க, படிச்ச மாதிரி நிற்கிறதுக்கு கற்றுக்க. அதனால திருக்குறள் ஒரு சொல்லிலே பலவிதமான நல்ல அர்த்தங்களை தரதுனால எப்பொழுதும் படித்து கொண்டே இரு. படித்து கொண்டே இருப்பதுதான் ஒரு மாணவனுக்கு அழகு அப்படின்னு யார் சொல்றா? திருவள்ளுவர் சொல்றார். அதனால நல்லா படிங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? உங்க எல்லாருக்கும் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்க. அதை மறந்துட்டீங்க, உங்க வாழ்க்கை அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முக்கியமானவங்க 2 பேர் இருக்காங்க, அப்பா அம்மா. அது ஒண்ணு, அது பெற்றோர்கள்னு அர்த்தம். அப்புறம் யாரு? ஆசிரியர். முக்கியமா இல்லையா? அப்பா அம்மா மாதிரி உயர்ந்தவர்கள் வேற யாராவது உண்டா? நான் இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க கை தூக்கணும். சரி, இங்க எத்தனை பேரோட அப்பா அம்மா கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்க? ஒரு 4-5 கீழே போட்டுங்க. பேங்க்ல வேலை செய்யறவங்க, பேங்க்ல ஒரே ஒரு ஆள் தான். கீழே போட்டுருங்க. பேங்க்ல வேலை செய்யறவங்க ஒருத்தங்க தான். விவசாயிகள், ஃபார்மர்ஸ். சரி, சிமெண்ட் ஃபேக்டரியில் வேலை செய்யறவங்க அது ஒண்ணே ஒன்று. மற்றவங்க ஆசிரியர்கள், அப்பா அம்மா ஆசிரியர்கள். கேள்விப்பட்டோம். மற்றவங்க தனியார் கம்பெனியில் வேலை செய்யறாங்க, அப்படித்தானே? சாதாரண நிலம் ஏதோ கொஞ்சமா, எல்லாரும் ஏழைகள் தானே. இங்க யாரும் பணக்காரர்கள் உண்டா? பெரும் பணக்காரர்கள் யார்? ஒரு 5 வீடு வச்சிருக்கிறவங்க, 2. ஓகே, ஒண்ணே ஒண்ணு. அதுதான் ரைட். ஓகே, சரி, ரைட். அப்படி இப்போ நம்ம பெரிய பணக்காரர்கள் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆனா உங்க அப்பா அம்மா ஒண்ணு படிக்கணும்னு அவங்க என்ன பண்றாங்க, தனக்கு தேவையானதெல்லாம் குறைச்சிக்கிட்டு நீங்க படிக்கணும்னு இங்க அனுப்புறாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இந்த வார்த்தை பாரு, எவ்வளவு அழகான வார்த்தை பாரு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்ப முன்னால் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய தெய்வம் யாரு? அப்பா அம்மா. அப்ப முன்னறி தெய்வம் ஒன்று இருக்குன்னா பின்னணி தெய்வம் ஒன்று இருக்குமா இல்லையா? அது யாரு? அதுதான் ஆசிரியர். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அந்த அப்பாவும் அம்மாவும் என்ன பண்றாங்க, உன்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்து இந்த பள்ளிக்கூடத்துல விட்டு, இந்த பார் ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள், இவர்கள் நீ இனி அறிந்து கொள்ளப்பட வேண்டிய தெய்வம் யாரு? ஆசிரியர்கள். நான் அப்பா அம்மா யாரு, டீச்சர் யாரு அப்படின்னு உனக்கு சொல்றேன். 2 செய்தி. சுவாமி விவேகானந்தரை நம்ம எல்லாருக்கும் தெரியும். விவேகானந்தருடைய இயற்பெயர் என்னன்னு தெரியுமா அவங்க எல்லாருக்கும்? நரேந்திரன். வீட்டில் அவரை செல்லமா எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? வீட்டில் எப்படி செல்லமா கூப்பிடுவாங்க? யாருக்காக? பீலே அப்படின்னு கூப்பிடுவாங்க. என்ன கூப்பிடுவாங்க? பீலே. செல்லமா பீலேன்னு கூப்பிடுவாங்க. வெச்ச பேர் நரேந்திரன். அவருக்கு என்ன பேரு? நரேந்திரனோட அப்பா விஸ்வநாத தத்தர் இருக்காரு, பெரும் பணக்காரர்.
எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுப்பார். அவங்க வீட்டில் பார்த்தா எப்ப பார்த்தாலும் கூட்டமாகவே இருக்கும், சாப்பாடாவே இருக்கும், அவ்வளவு கூட்டம். ஒரு நாள் சுவாமி விவேகானந்தர் என்ன பண்ணாரு, தன் அப்பா கிட்ட போனார். அப்பா கிட்ட போய் விவேகானந்தர் கேட்கிறாரு, அப்பா இப்படி எல்லாத்தையும் வரவங்களுக்கே எடுத்து எடுத்து கொடுத்தா எங்களுக்கு என்ன வச்சிருக்க? யார் கேட்கிறா? விவேகானந்தர் யார்கிட்ட கேட்கிறாரு? அப்பா கிட்ட கேட்கிறாரு. இப்படி வந்தவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாமா, எங்களுக்கு என்ன வச்சிருக்காரு? அவங்க அப்பா என்ன பண்ணாரு, விவேகானந்தர் கையை பிடிச்சு கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் கண்ணாடி முன்னாடி நிறுத்தினார். விவேகானந்தர், பாருடா, இந்த திடகாத்திரமான உடம்பையும் அப்பாவை பார்த்தே கேள்வி கேட்கலாங்கிற அறிவையும் கொடுத்திருக்கேன், இதை விட உனக்கு நான் வேற என்ன தரணும் சொல் அப்படின்னு கேட்டார். யாரு? விவேகானந்தரோட அப்பா. இதை விட ஒரு குழந்தைக்கு என்ன தரணும்? உங்க அப்பா அம்மா உனக்கு என்ன கொடுத்ததுக்காக இங்க அனுப்பிச்சிருக்காங்க? அறிவை தருவதற்காக அனுப்பித்திருக்கிறார்கள். உங்களை நல்லா பாதுகாக்கிறதுக்கு நல்ல சாப்பாடு போட்டு துணிமணிகள் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி உங்களை அனுப்பிச்சிருக்காங்க. இதை விட உங்க அப்பா அம்மா உங்களுக்கு வேற என்ன செய்யணும்? வேற என்ன செய்யணும்? அதனால நீங்கள் உண்மையாக யாருக்கு இருக்க வேண்டும்? உங்கள் பெற்றோர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அடுத்தது இங்க யாரு? ஒரு டீச்சர், அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். இந்திய தேசத்துல சங்கர் தயாள் சர்மா, யாரு? சங்கர் தயாள் சர்மா அப்படின்னு ஜனாதிபதி இருந்தாங்க. அவங்க 4 PhD வாங்கினாங்க. எவ்வளவு? PhDனா என்ன? டாக்டர் பட்டம், முனைவர் பட்டம் 4 வாங்கினவங்க. அவங்க ஒரு முறை ஓமன் நாட்டுக்கு போறாரு. மஸ்கட் இருக்குல்ல, அங்க போறாரு. அங்க போகும்போது அவர் விமானம் போய் நின்ன உடனே ஓமன் நாட்டு இளவரசருக்கான ராஜா அவர் வந்து என்ன பண்றாரு, இவரை கூட்டிட்டு போறாரு. கார் கதவை அந்த இளவரசரே திறந்து விடுறாரு. டிரைவரை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கார் ஓட்டிட்டு போறார். ஜனாதிபதி சுற்றுப்பயணத்தெல்லாம் முடிச்சிட்டு இந்தியா வந்த உடனே அந்த இளவரசரை எல்லாரும் சூழ்ந்துக்கிறாங்க. அமெரிக்க நாட்டு அதிபர் வந்திருக்கிறாங்க, லண்டன்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இப்படி எந்த நாட்டு அதிபருக்கும் தராத பெருமையை இந்திய நாட்டிலிருந்து வந்த அதிபருக்கு மட்டும் எப்படி கொடுக்கலாம்? நீங்களே போய் கார் கதவை திறந்து விடுறீங்க, நீங்களே கார் ஓட்டுறீங்க, இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? அப்படி செய்யலாமா? நம்ம நாட்டோட மதிப்பையே குறைச்சிட்டீங்களே நீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த இளவரசர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் இந்திய நாட்டு ஜனாதிபதி என்ற காரணத்திற்காக அவருக்கு இந்த மதிப்பை நான் தரவில்லை. நான் இந்தியாவிலே பூனா பல்கலைக்கழகத்திலே படிக்கிற காலத்திலே எனக்கு ஆசிரியராக இருந்தவர் அவர். என் ஆசிரியருக்கு நான் செய்த மரியாதை இது என்று ஒரு நாட்டோட இளவரசன் தலை வணங்கி நிற்கிறார்னா ஆசிரியர் எவ்வளவு உயர்ந்தவர்கள்னு நீங்க புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆசிரியருக்கு உரிய மரியாதையை நீங்கள் எப்பொழுதும் என்ன பண்ணணும்? பார்த்த உடனே ஒரு வணக்கம் சொல்லுங்க. டீச்சர் இங்க வர அப்படிலாம் பண்ணவே கூடாது. உங்களை விட மூத்தவர்களை, உங்களுக்கு நல்லது சொல்பவர்களை கண்டால் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்? வணங்குவதற்கு கூசக்கூடாது, வணங்கணும். யாரா இருந்தாலும் என்ன பண்ணணும்? வணங்கணும். நம்மால முடியாத எத்தனை செஞ்சுட்டாங்க தெரியுமா? நம்மளால ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க முடியுமா? ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும். சுவாமி சிப்பவானந்த மகாராஜ் இன்னைக்கு 26ஆமா 26 கல்விக்கூடங்கள் இருக்கிறது. ஏறத்தாழ 50,000 பேருக்கு மேல் நம்முடைய கல்வி குழுமத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் கேட்டா அது ஒரு சாதாரண விஷயமா? சொல்ல முடியுமா நம்மால? அதற்காக தந்தையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார். அம்பா சுவாமிஜி முதலான பெருமக்கள் இருக்கிறார்களே, அதெல்லாம் சாதாரண விஷயமா? யாரால முடியும்? பிள்ளைகளே, உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை விட மூத்தவர்களை பார்த்தால் அவர்கள் உங்களுக்கு நல்வழி காட்டுவார்கள் சொன்னா அவர்களை எப்பொழுதும் என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? வணங்க வேண்டும். என்ன பண்ணாலும் அதுக்கு கூச்சப்படக்கூடாது. அதுக்கு கூச்சப்படும். நான் இப்படி சொல்லட்டுமா? நாம கணக்கில் படிக்கிறோம், முக்கோணம் படிக்கிறோம்.
முக்கோணம் படிக்கிறோமா? இப்படி ஒரு கோடு இருக்கும், ஏ பி. இந்த கோடு இங்க போகும், இந்த கோடு இங்க போகும், மேல என்ன சி, ரைட்? இப்ப நான் இப்ப மாற்றி சொல்றேன். ஏக்கு பதிலா ஏவை எடுக்குது, அதுக்கு பதிலா பின்னு போட்டுக்க. அதுக்கு பதிலா என்ன போட்டுக்க? இங்க பி இருக்குல்ல, அதை எடுக்குது, அதுக்கு பதிலா டி போட்டுக்க. பினா யாரு? பேரண்ட். டீனா யாரு? டீச்சர். சீனா யாரு? சில்ட்ரன். சில்ட்ரன்னா குழந்தைகள். குழந்தை நான் சொல்றது புரியுதா? கீழே 2 பேரு, பேரண்ட் டீச்சரு. இந்த பக்கம் பேரண்ட் ஒசத்துறாங்க, யார? உங்களை. இந்த பக்கம் டீச்சர் ஒசத்துறாங்க, யார? உங்களை. உங்களை ஒசத்துறாங்க, அவங்க எங்கேயே இருக்காங்க, கீழே இருக்காங்க. புரிந்து கொள்ளுங்கள், உங்களை உயர்த்துவதற்காக தான் கீழே இருந்தாலும் பரவாயில்லை என்று பாடுபடுகிற பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் போற்ற வேண்டியது யாருடைய கடமை? உங்களுடைய கடமை. அதனால மாதா பிதா அதுக்கப்புறம் தான் தெய்வம். அதனால தாயாகிய குருவும் தந்தையாகிய குருவும் கைப்பிடித்து அழைத்து சென்று ஒரு குருவை காட்டுகிறார்கள். அந்த குரு உனக்கு தெய்வத்தை காட்டுகிறார். ஆகையினால படிங்க, எப்பொழுதும் படிங்க. படிக்கிறத விடவே விடாதீங்க. படிக்கிறது எதுக்குன்னு கேட்டா முழுமையான அறிவை பெறுவதற்கு. ஏன்னு கேட்டா அறிவு வந்தால் தான் கொஞ்சமாக இருக்கும். நமக்கு மனசு என்ன பண்ணணும்னு கேட்டா ஒரே இடத்துல இருக்கவே இருக்காது. இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்களே, நீங்க எல்லாரும் இங்கேயே இருக்கீங்க. இந்த ஆள் வந்து பேச வந்து 3/4 மணி நேரம் ஆக போகுது, இன்னும் விடவே மாட்டான் போல் இருக்கு அப்படின்னு ஒரு சில பேருக்கு மனசு போகும். இன்னைக்கு என்ன சாப்பாடு வச்சிருக்கோம் அம்மா? இந்த டிஃபன் பாக்ஸ்ல இந்த அமுதா எல்லாத்தையும் எடுத்து தின்றுவாரோ? யாராவது அமுதா இருக்கியா? ஐயோ டீச்சர் பண்ணிச்சீங்க டீச்சர், ஏன்னா என்னை பத்தி நல்ல விதமா சொல்லியிருக்கீங்க. வேற ஏதாவது பேர் வச்சுக்கலாம். அதாவது இப்படி சொல்லட்டுமா? we are physically here but mentally இல்ல. மாற்றி மாற்றி என்ன போகுது? ஒரே இடத்துல நிறைய இருக்குதா? நான் என் மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போது இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு கதை படிச்சது. ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், இந்த லாட்ரி சீட் எல்லாம் இருக்கும் பார்த்துருக்கியா? லாட்ரி சீட்டு வாங்கிட்டான், 10 லட்சம் ரூபாய். நேர பிள்ளையார்ட்ட போய், நம்ம முன்னாடி ஒரு பிள்ளையார் இருக்கிறாங்க, அது மாதிரி பிள்ளையார்ட்ட போய் வேண்டியிருக்கான். பிள்ளையாரப்பா, லாட்ரி சீட்ல 10 லட்சம் ரூபாய் விழுந்தா உனக்கு 108 தேங்காய் விளையாடுறேன். எவ்வளோ? 10 லட்சம் விழுந்துருச்சு. இப்ப என்ன பண்ணணும்? ரொம்ப நல்லவன், கடைக்கு போனான். தேங்காய் வேலை என்னன்னா அவர் சொன்னாரு 6 ரூபாய். 6 ரூபாயா? ஒரு தேங்காயா? அப்ப அவங்க என்ன அப்படின்னா, நான் கடையில் இருக்கிற எல்லா தேங்காயும் ஒரு தேங்காய். இவன் பார்த்தான், ஐயோ 6 ரூபான்னா 600 ரூபா, 8 48 648. அவ்வளவா? எங்க 2 ரூபாய்க்கு தேங்காய் இருக்காது. 10 லட்சம் விழுந்திருக்குல்ல, இது கூட இல்லாம தானே இருந்தா. இப்ப என்ன பண்ணிருக்கோம்? உடைச்சிருக்கிறோமா இல்லையா? அந்த கடைக்காரனுக்கு கோபம் வந்துச்சு. போடா அங்க போ, அங்க தென்னந்தோப்பு இருக்கு, ஏறி பிரிச்சுக்க வேறுங்கல்ல. இவன் என்ன பண்ணிட்டான், நெஜம்னு நினைச்சு நேர தென்னந்தோப்பு போய் மரத்து மேல ஏறி ஒரு காயை இப்படி பிடிச்சி திருவினான். இந்த திருவின வேகத்தில் என்னாச்சு, கை ஸ்லிப் ஆயிடுச்சு, தொப்புன்னு விழுந்தான். விழுகிற நேரத்தில் என்ன பண்ணா, இந்த தென்னை மட்டை ஒன்று இருக்கு பாரு, அதை பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சிட்டு தொங்குறான், யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அப்ப என்ன பண்ணா, அந்த கோவில் யானை ஒன்று இருக்குது, அதை குளிப்பாட்டுறான். குளத்தோ அதுக்கு பக்கத்துல தான் குளம், அந்த தோப்புக்கு பக்கத்துல. அதனால அந்த யானைக்காரன் வந்தான். உடனே நம்மளால தொங்குறவன் சொன்னான், யானை பகா இங்க வாடா, இங்க வா, என்னை எப்படியாவது காப்பாத்து, உனக்கு 5000 ரூபாய் தரேன். இந்த லூசு 1008 வாங்கி ஒரு 108 வாங்கி உடைச்சிருந்தா இந்த கஷ்டமே இல்லை. உனக்கு 5000 ரூபாய் தரேன். இந்த யானை பகை என்ன பண்ணா, யானையை கொண்டு வந்து நிறுத்தி அது மேலே ஏறி நம்மளோட காலை பிடிச்சான். அந்த நேரம் பார்த்து எவ்வளோ வேட்டு போட்டான், யானை ஓடி போயிடுச்சு. இவன் என்ன பண்றான், அவன் காலை பிடிச்சிக்கிட்டு தொங்குறான்.
யாரு? யானைப்பாகன். இப்ப யானைப்பாகன் சொன்னா, டே கையை விட்டுறாதா, நான் உனக்கு 10,000 ரூபாய் தரேன்டா. இவனுக்கு சந்தோஷம். பிள்ளையார் தேங்காய் பறிக்க அனுப்பிச்சாரு. 2 பேரும் தொங்கலாம். அந்த நேரம் பார்த்தா அந்த ஊரில் ஒரு சர்க்கஸ் நடந்துச்சு. அதில் ஒரு ஒட்டகம் வச்சிருந்தாங்க. அவன் என்ன பண்ணான், குளத்துக்கு ஒட்டகத்தை கூட்டிட்டு வந்தான். இந்த யானை பாகன் சொன்னா, டே இந்த வேலை எங்களை காப்பாத்துறான், நான் உனக்கு 5,000 ரூபாய் தரேன். நம்பால் சொல்றான், நானும் 5,000 ரூபாய் தரேன். இவன் என்ன பண்ணான், ஒட்டகத்தை கொண்டு வந்து நிறுத்தினான். இந்த யானை பாகன் காலை பிடிச்சான், எட்ட. அதனால என்ன பண்ணா, இந்த ஒட்டகத்தோட திமிழ் இருக்குல்ல, அதில் ஒரு உந்துனான். ஒட்டகம் ஓடி போயிடுச்சு. இந்த ஒட்டகக்காரன் என்ன பண்றான், அவன் யானை பாகன் காலை பிடிச்சிட்டான். அவன் சொன்னான், டே கையை விட்டுறாதுடா, நான் உனக்கு 5,000 ரூபாய் தரேன்டா அப்படின்னு. இந்த மேல கிளம்பார் நம்பார், அவனுக்கு 10க்கு மேல என்ன தெரியாது, மனக்கணக்கு வராது. ஐயோ இவன் 10,000 தரேனா, இவன் 5,000 ரூபாய் தரேனா, 10க்கு மேல எவ்வளவு நான் கையை விட்டான், 3 பேரும் தோப்பு விழுந்தான் அப்படின்னு ஒரு கதை. இது கதை தான். ஆனா நாம் ஒரு காரியத்தை எடுத்தோம்னா, எடுத்த காரியத்தை செய்கிறேன்னு சொன்னா அந்த காரியத்தை நாம என்ன பண்ணணும், முடிக்கணும். அதுக்குதான் நமக்கு திறமை. அதுக்குதான் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, எடுத்த காரியத்தை நீ முடிக்கிறியா, சாமி சொன்னாங்க, உன்னுடைய காரியத்தை செய், எதை எதிர்பார்த்தாங்க, பலனை. அப்படி பலனை எதிர்பார்க்காம இருக்கிறதுக்கு தான் என்ன தெரியுமா பேரு, யோகம்னு பேரு. அதுதான் என்ன பேரு, நாம யோகம்னா என்ன நினைக்கிறோம், ஐயோ அது யோகம்னா பொருந்த செய்வதுன்னு அர்த்தம். யோகம்னா என்ன, என்னது அப்படின்னா என்ன, அதுதான் சார் தெரியல. நான் சொல்றேன். நெப்போலியன் தெரியுமா, மாவீரன் நெப்போலியன், பெரிய வீரன். அவனுக்கு இருக்கிற பழக்கம் என்ன தெரியுமா, சண்டை நடக்குது இல்லை, அப்படி சண்டை நடக்கும் போது சண்டைக்கு இடையில ஓய்வு கிடைச்சதுன்னு வச்சுக்க, அந்த நேரத்தில் குதிரையில உட்கார்ந்து இருந்தான்னா குதிரையை தூங்கிடுவான். 5 நிமிஷம் தான் தூங்கணும்னா கரெக்டா 5 நிமிஷம் தூங்குவான். அடுத்த 5வது நிமிஷம் எழுந்திரிச்சிருவான். அவன்கிட்ட எல்லாரும் கேட்டாங்க, எப்படி உங்களால இது முடியுது? நெப்போலியன் சொன்னான், அது ஒண்ணும் இல்லை, என் மண்டைக்குள்ள நிறைய ரூம் இருக்கு, மூளைக்குள்ள. இப்ப தூங்கணும் அப்படின்னா டக்குன்னு அந்த ரூமோட கதவை திறப்பேன், தூங்கிடுவேன். எழுந்திரிக்கணும்னா மூடிடுவேன். சாப்பிடணும்னா அந்த ரூமை திறப்பேன், சாப்பிடுவேன், மூடிடுவேன். எனக்கு எது தேவையோ அது மாதிரி அப்படின்னா. இந்த மந்திரிக்கு அதில் நம்பிக்கை வரல. அதனால அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணாங்க, எல்லாரும் உட்காந்துருக்காங்க. நெப்போலியன் உட்கார்ந்தா மந்திரி சேனாதிபதி எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்கல்ல, எல்லாரும் உட்காந்துருக்காங்க சாப்பிட்றதுக்காக. இந்த மந்திரி என்ன பண்ணாரு, டேய் நாங்கள் சாப்பிட்ற நேரத்தில் நாங்கள் எல்லாரும் இந்த தண்ணி கிளாஸை எடுத்து குடிப்போம்ல, அப்போ ஒரு வேட்டு போடும், ஒரு வெடிகுண்டு போடும், அப்படின்னு அணுகுண்ட போடும். எல்லாரும் உட்காந்துருக்காங்க சாப்பிட, எல்லாரும் கையில் கிளாஸ் எடுத்தாச்சு, குடிக்க போறாங்க. அந்த நேரம் பார்த்து வேட்டு போட்டாம ஒரு வேட்டு, அத்தனை பேரும் பயத்துல கிளாஸை தூக்கி விட்டு எடுத்தாங்க, பயந்து போயிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய சத்தம். திரும்பி பார்த்தா நெப்போலியன் குடிச்சுட்டு இருக்கிறார். இந்த வேட்டு போடுன்னு சொன்ன மந்திரி இருக்காரு, அவர் தான் முதல்ல கிளாஸை தூக்கி போட்டது பயத்துல. இப்ப எல்லாரும் போய் நெப்போலியன் கேட்டாங்க, எப்படி உங்களுக்கு இது? வேற ஒண்ணு இல்லை, இது சாப்பிட்ற நேரம், அந்த கதவை திறந்தேன், வேற எந்த நினைப்பும் எனக்கு இல்லை. இப்ப யோகம்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? பொருந்த செய்வது. எப்படி சொல்லலாம், திருப்பி பழசிட்டே போவோம். அஜித் ஒரு படத்துல இந்த தாடி வச்சுக்கிட்டு இல்லை, நயன்தாரா கூட அவருக்கு டாக்டரா ஒய்ஃபா வரும். சும்மா சொல்றேன், நீங்க விஸ்வாசமா? வெரி குட். விஸ்வாசமா? அது வந்து ஒரு 5-6 வருஷம் இருக்குமா, நிறைய இருக்கும். அப்புறம் ஏதோ ஒரு பக்கம் கண்ணாடி போட்டு டபுள் ஆக்ட் கூட நடிப்பாரு. இல்லை இல்லை, டபுள் ஆக்ட் இல்லை, அது என்ன ஏகப்பட்ட ஆக்ட் போடுவார். என்னமோ ஒரு 7-8 வடிவம் போட்டுக்கிட்டு இந்த கடல்ல அவங்க குடும்பமே ஏதோ அழியறாங்க. சிட்டிசனா?
நமக்கு எங்க அதெல்லாம் தெரியுது, நமக்கு நெட்டிசனே தெரியாது, இது சிட்டிசன். அது வந்து ஒரு 10-15 வருஷம் இருக்காது, இருக்கும்ல, அதுக்கு மேலே இருக்குமா? ஐயோ அப்பா, நமக்கு எங்க ஞாபகம் இருக்கு. அது என்ன படம்? சிட்டிசனா? இது என்ன படம்? விஸ்வாசம். இந்த திருக்குறள் 100வது அதிகாரம் என்ன? தினம் படிக்கிறது தானே. 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சிட்டிசன் தெரியுது, 6-7 வருஷம். வெரி குட். இது வாங்கிக்கோ. அவளுக்கு வந்திருக்கிற புஸ்தகம் ஒப்பற்ற புஸ்தகம். அதை நான் வலிக்கவே படிச்சிருக்கேன். அறம் வளர்த்த நம்பின்னு ராமனை பற்றின ஒரு அற்புதமான புஸ்தகம். நான் வந்து இந்த ஆண்டு சென்னை கம்பன் கழகத்தில் சென்ற ஆண்டு ஒரு கம்பராமாயண கலைக்களஞ்சியம்னு ஒரு நூல் தொகுத்தோம். நான் தான் தொகுத்தேன். 133 அறிஞர்களுடைய கட்டுரைகளை தொகுத்தோம். அதில் இதுலேருந்து எடுத்து ஒரு பகுதியை சேர்த்துருக்கேன். சுவாமி சிவானந்த மகாராஜனுடைய பகுதி, அருமையான புத்தகம். பண்புடைமை 100வது அதிகாரம் என்ன? பண்புடைமை. அற்புதமான. எதுக்காக 100வது அதிகாரத்தை கேட்டேன்னா அதை பற்றி சொல்ல போறேன். சாமி சொன்ன அம்பா சொல்லும்போது சொன்னாங்க, பண்போட வளர கற்றுக்கணும்னு. படிப்பை விட பண்பு முக்கியங்கிறாங்க. படிப்பை விட பண்பு முக்கியங்கிறதுக்கு ஒரு செய்தி சொல்றேன். இந்தியாவுக்கு நோபல் பரிசு முதல் வாங்கினது யாருன்னு கேட்டா சர் சி.வி. ராமன். யாரு? சர் சி.வி. ராமன். அவர் தான் நோபல் பரிசு பிசிக்ஸ். எதுல? பிசிக்ஸ்க்கு. நிறப்பிரிகைன்னு ஒன்று இது பண்றாரு. பிசிக்ஸ்ல நோபல் பரிசு வாங்கினார். கல்கத்தாவில் அவரோட அந்த லேப் இருக்கு. நான் அதுக்கு பேருக்கேன். நான் கல்கத்தாவுக்கு பேச போனப்போ அதுக்கு பேருக்கேன். நான் அந்த லேபுக்கு வேலைக்கு ஆள் வேணும். அதுக்கு எதுக்கு வேணும்? வேலைக்கு ஆள் வேணும். அதனால என்ன பண்ணான்னு கேட்டா சர் சி.வி. ராமன் ஒரு விளம்பரம் கொடுத்தார். இந்த லேபரட்டரியில, இந்த ஆய்வகத்துல வேலை செய்யறவங்க வாங்க. ஒரு இளைஞன் போனான். சர் சி.வி. ராமன் அந்த இளைஞனை பார்த்து கேட்டாரு, அப்பா நீ பிசிக்ஸ் படிச்சிருக்கியா? பௌதிகம் தெரியுமா? இயற்பியல் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அந்த இளைஞன் சொன்னான், ஐயோ நான் படிக்கிறீங்களே, அப்போ எப்படி உனக்கு இங்கே வேலை தருது? இங்கே வேலை தர முடியாதுப்பா, வேற ஏதாவது வந்தால் சொல்கிறேன், இப்போ நீ போயிட்டு வா அப்படின்ட்டு. அந்த இளைஞன் திரும்பி போனான். அப்படி போகும்போது என்ன பண்ணான், குனிஞ்சு ஏதோ ஒன்று எடுத்து இந்த மேஜை ஓரத்தில் வச்சான். சர் சி.வி. ராமன் கேட்டாரு, அவன் இப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டார். அது வேற ஒன்றும் இல்லை, சின்னதாக இந்த பேப்பர் வெட்டுற கட்டி கடந்துச்சு கீழே, அதை எடுத்து மேலே வச்சேன். எதுக்கு வச்சேன்? இல்லை யாராவது பார்க்காம வந்து காலையில கிழிச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால மேலே வச்சேன் அப்படின்னா. சர் சி.வி. ராமன் சொன்னாரு, அப்போ இன்னைக்கே நீ வேலையில் சேர்த்துடு. இந்த இளைஞன் சொன்னா, நான் பிசிக்ஸ் படிக்கிறேன். டேய், பிசிக்ஸை எப்போ வேணாலும் படித்து தெரிஞ்சுக்கலாம்டா. இந்த நல்ல பண்பை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த நல்ல பண்புக்காகவே உனக்கு வேலை தரேன், நீ வேலையில் சேர்ந்துடு அப்படின்னாரு. மாணவர்களே, புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் திறமை மட்டும் உங்களை உயர்த்தாது. உங்களிடத்தில் நல்ல பண்புகள் இருக்குமானால் அந்த நல்ல பண்புகளும் உங்களை என்ன பண்ணும்? மேல உயர்த்தும். அதை தான் பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் சொன்னாரு. அதில் ஏதாவது ஒரு பாட்டு தெரியுமா? ஏதாவது ஒரு பாட்டு தெரியுமா பண்புடைமையில? பரவாயில்ல, நான் சொல்றேன். இந்த உலகத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிலிப்பைன்ஸ்ல எது வந்துச்சு தெரியுமா? எது வந்துச்சு? நில அதிர்வு வந்துச்சு. கட்டணம்லாம் எங்க போயிடுச்சு? பூமிக்குள்ள போயிடுச்சு. ரைட்டா? வள்ளுவர் கேட்கிறாரு, அப்படின்னா இந்த உலகம் என்னைக்கோ பூமிக்குள்ள போயிருக்கணுமே, ஏன் போகாத? அதுக்கு வள்ளுவர் பதில் சொல்றாரு, பண்புடையவர்கள் இன்னும் சில பேர் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தான் பூமிக்குள்ள போகாம இருக்கு.
நல்ல பண்பு இருக்கிறதுனால இந்த உலகம் நிலைச்சிருக்கு. இல்லைன்னா அது என்னைக்கோ எங்கே போயிருக்கோம். அகதின் மேல் மண்புக்கும் மாய்வது மண். அதனால பிள்ளைகளே, நல்ல பண்புகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெற்றோர்களுக்கு என்றைக்கும் மதிப்பு கொடுங்கள். உங்களை உயர்த்துகின்ற உங்களுடைய ஆசிரியர்களை எப்பொழுதும் போற்றுங்கள். உங்களுக்கு வழிநடத்தி நல்ல செய்திகளை செய்கின்ற சுவாமிஜி போன்ற பெருமக்களை எப்போதும் வணங்குவதற்கு கூசாதீர்கள். நல்ல எண்ணங்களை எப்பொழுதும் வளர்த்து கொள்ளுங்கள். உலகத்திலே நன்மை செய்வதற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். பாரதியினுடைய ஒரே ஒரு பாட்டை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வாழ்கிற வாழ்க்கையில் எப்படி வாழணும்னு பாரதி சொல்றாரு. அந்த மனசில் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும். என்னது உயிர்னா என்ன? மனுஷங்களா? மனுஷன் மட்டும் இல்லை, நாய், விலங்கு, எதா இருந்தாலும் உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும். தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும். தெய்வம் இருக்கு, அதை நினைப்பில் வச்சுக்கங்க எப்பொழுதும். தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும். வைரமுடைய நெஞ்சு வேண்டும். வைரம் மாதிரி என்ன இருக்கணும்? நெஞ்சு, உறுதியான நெஞ்சு. இது வாழும் உறமையடி வா. அதுதான் வாழ்க்கை. ஆகையினால அச்சத்தை தவிர்த்து எப்பொழுதும் நன்மையை மனத்தில் வைத்து பிற உயிர்கள் வாழ வேண்டும் என்ற ஆன்மீக எண்ணத்தை மனத்தில் பெருக்கி இறைவனை நம்பி பெற்றோர்களை மதித்து ஆசிரியர்களை மதித்து இந்த உலகத்திற்கு எதிர்கால இந்தியா உங்களால் நன்மை தர வேண்டும். அதற்காக இந்த கல்வி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். புடம் போட்ட தங்கமாக உங்களை மாற்றுகின்ற இந்த கல்வி நிலையத்தை என்றைக்கும் உங்கள் நினைவில் நிறுத்துங்கள். மேலும் மேலும் வளருங்கள். நம்மை பெற்றவர்களையும் மற்றவர்களையும் பேணுங்கள். தாய் நாட்டை, தேசியத்தை மதியுங்கள். அவள்தான் நம்மை வாழ்விக்கிறாள் என்று சொல்லி வாய்ப்பு தந்த சுவாமிஜி, அம்பா மற்றும் பேராசிரியர் பெருமக்களுக்கு நன்றி கூறுகிறேன். நாம் சாதிப்பதற்கு அழகோ பணமோ தேவையில்லை, திறமை மட்டுமே போதும் என்றும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் சாதாரண மனிதனும் சாதனையாளராக மாறலாம் என்றும் நல்ல பண்புடையவரே வாழ்வில் சிறந்தவர் என்றும் சிறப்புரையாற்றி வாழ்த்தை வழங்கிய நம் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக நன்றியை வழங்க நம் பள்ளியினுடைய சாரதா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அருள் திரும் மூவரின் நல்லாசி பெற்ற எங்கள் பள்ளிகளின் இலக்கிய மன்ற துவக்க விழா மற்றும் கல்வி வளர்ச்சி பெருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வணங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் நமக்கு ஆசியுரை வழங்கிய நமது செயலர் போற்றுதலுக்குரிய சுவாமிஜி அவர்களுக்கும் நமது செயலர் போற்றுதலுக்குரிய அம்பா அவர்களுக்கும் நமது பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்காக வழிகாட்டிய நமது 3 பள்ளிகளின் நிர்வாக அலுவலர் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் சிறப்பாக முக்கியமாக நமது மாணவ செல்வங்கள் அனைவரும் அமைதி காத்து நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதியாக இருந்த மாணவ செல்வங்களுக்கு எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.